இந்தியாவில் நெடுஞ்சாலைகளில் போகிற வாகன ஓட்டிகளுக்காக ஒரு முக்கியமான மாற்றம் வருது. அது என்னன்னா, வரும் ஏப்ரல் 10ஆம் தேதி முதல் சுங்கச்சாவடிகள்ல பெரிய மாற்றம் நடைமுறைக்கு வரப்போகுது. இத பத்தி தெரியாம இருந்தா பயணத்திலேயே சிரமம் வர வாய்ப்பு இருக்கு. இப்போ நம்ம எல்லாரும் தெரிஞ்ச மாதிரி சுங்க கட்டணம் பெரும்பாலும் ஃபாஸ்டேக் மூலமா தான் கட்டுறோம். வாகனத்துல ஒட்டி இருக்கும் ஃபாஸ்டேக் ஸ்கேன் ஆகி நம்ம வங்கி கணக்குல இருந்து தானாகவே பணம் கழிக்கப்படும். ஆனா இன்னும் சிலர் ரொக்கமாகவே சுங்கம் கட்டுறாங்க. இப்போ அதுதான் மாறப்போகுது. ஏப்ரல் 10 முதல் சுங்க சாவடிகள்ல ரொக்கமாக பணம் கொடுத்து கட்ட முடியாது. மத்திய சாலை போக்குவரத்து அமைச்சகம் இந்த விதியை மாற்றி இனிமேல் எல்லா சுங்க பரிவர்த்தனைகளும் டிஜிட்டல் முறையில தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஃபாஸ்டேக் அல்லது யூபிஐ மூலம் தான் கட்டணத்தை செலுத்தணும். உங்க வாகனத்துல ஃபாஸ்டேக் இல்லையா? பரவாயில்ல, யூபிஐ மூலம் பணம் கட்டலாம். ஆனா அதுக்கு ஒரு ட்விஸ்ட் இருக்கு. வழக்கமான கட்டணத்தை விட 1.25 மடங்கு அதிகமா கட்டணம் செலுத்தணும். அதே நேரத்துல ரொக்கமா பணம் கொடுத்தா சுங்கசாவடியில ஏற்றுக்கொள்ளவே மாட்டாங்க. அதனால பயணம் தொடங்குறதுக்கு முன்னாடியே உங்க ஃபாஸ்டேக் வேலை செய்கிறதா, அதுல பணம் இருக்கிறதா அப்படின்னு கண்டிப்பா செக் பண்ணிக்கோங்க. இல்லனா குறைந்தபட்சம் யூபிஐலயாவது பேலன்ஸ் இருக்கணும். ரெண்டுமே இல்லாம சுங்கசாவடி கடந்து போயிட்டீங்கன்னா உங்க மொபைல் நம்பருக்கு ஒரு மெசேஜ் வரும். அதுல எவ்வளோ கட்டணம் செலுத்தணும் அப்படின்னு இருக்கும். அதை 3 நாட்களுக்குள்ள கட்டணத்தை செலுத்தணும். இல்லனா அபராதத்தை சேர்த்து ரெட்டிப்பு தொகை கட்டணமா வசூலிக்கப்படும். அதனால சின்ன கவனக்குறைவுக்காக பெரிய தொகை செலுத்த வேண்டிய நிலை வராத மாதிரி ஃபாஸ்டேக் அல்லது யூபிஐ ரெடியா வச்சுக்கிட்டு தான் பயணம் பண்ணுங்க.